இன்றைக்கி லஞ்சுக்கு வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அதனால் காலையில் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் பட்டாணி சுண்டலும் காஃபியும் தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி குழந்தைங்களோட ஸ்கூலில் ஓணம் செலிப்ரேஷன் இருக்குது. அதனால் பூவெல்லாம் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க டெக்கரேட் பண்ணுறதுக்காக. செவந்தி பூவும் சம்மங்கி பூவும் தான் வாங்கி கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி சின்ன பையனுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வர சொல்லியிருந்தாங்க. பெரிய பையனுக்கு வந்து நார்மல் அஸ் யூஷுவல் ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் வர சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. போன வாரம் டிமார்ட் போயிருந்தப்போ கொஞ்சம் கிளாஸ் ஜார் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். 99 ருபீஸ்க்கு இந்த மாதிரி 4 மேசன் ஜார் வந்துருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதில் நான் பிரியாணி மசாலா தான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பிரியாணி புலாவ் செய்யும்போது இந்த ஒரு ட்ரே எடுத்தாவே போதும், ஈஸியாக இருக்கும். என்னோடது பெரிய கபோர்டு, இதில் நடுவில் ஷெல்ஃப்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால அமேசானில் 2 ஷெல்ஃப் 400 ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு லைட் வெயிட் ஷெல்ஃப் அப்படிங்கிறதுனால பிரியாணி மசாலா தான் மேலே ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இன்னொரு ஷெல்ஃப் வந்து வாஷ் மிஷினுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.